நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். முதல் முறையா இந்த மாதிரியான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த வெப்சைட் மூலமா எப்படி அப்ளை பண்ணலாம்? இந்த திட்டம் குறித்தான விரிவான விவரங்களை நீங்க சொல்லலாம். ராதா, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு, வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், அதே போன்று கல்லூரி வளாகங்கள் போன்றவை எது கட்டினாலும் கட்டிட அனுமதி பெற வேண்டும். இதில் குறிப்பாக தனிநபர்கள், தனி வீடுகளை கட்டுபவர்கள் வணிக நோக்கம் இல்லாமல் வீட்டினுடைய உரிமையாளர்கள் வீடு கட்டக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் நடுத்தர மக்கள் சிரமம் இல்லாமல் மிக எளிதாக கட்டிடத்திற்கான அனுமதியை பெறுவதற்காக ஆன்லைன் மூலமாக அதற்கான அனுமதி பெறுவதற்கான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே பட்ஜெட்டில் இது அறிவிக்கப்பட்ட திட்டம். இதன் மூலமாக அதாவது மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி பகுதிகள் என தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு நபர் 2500 சதுர அடியில் நிலம் வைத்திருந்தால் 3500 சதுர அடி வரை வீடு கட்டக்கூடிய நபர்கள் ஆன்லைன் மூலமாகவே இனி கட்டிடத்திற்கான அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது www.onlineppa.gov.in என்ற இணையதளம் மூலமாக பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாகவே நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம். இதன் மூலமாக மிக எளிதில், அதாவது அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது ஆன்லைன் மூலமாக சுய சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் வைத்து விண்ணப்பம் செய்தால் உடனுக்குடன் ஆன்லைன் மூலமாக கட்டிட அனுமதி பெறுவதற்கான இந்த திட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாக பயன்பெற முடியும். எனவே கடந்த காலங்களில் தோராயமாக 3 மாதம் வரை கட்டிட அனுமதி பெறுவதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டிட அனுமதி பெற்றால்தான் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய போன்ற சூழல் இருக்கும். இனி அப்படி இல்லாமல் வீடு கட்டும் பொழுதே ஆன்லைன் மூலமாக அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அதற்கான அனுமதி உடனுக்குடன் கிடைப்பதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் இன்றே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதை 2 வாரத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த திட்டம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள், அதே போன்று எவ்வளவு பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது போன்றவை அனைத்தையுமே ஆய்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நடுத்தர மக்கள் வீடு கட்டும் பொழுது அவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கான கட்டிட அனுமதி பெறுவதற்காக விண்ணப்பம் செய்வதில் காலதாமதம் இல்லாமல் அதற்கான கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை ஏற்கனவே கட்டிட பொறியாளர் சங்கம் உள்ளிட்டவர்களுக்கும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக துறை சார்ந்த அமைச்சர் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் மிக குறிப்பாக பொதுமக்களும் தனிநபர்களும் விண்ணப்பம் செய்யும் போது உரிய ஆவணங்களை கொடுத்து அவர்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலும் தெரிவித்திருக்கிறார்கள். இது வீடு கட்டும் பொழுது கட்டிடத்தினுடைய பொறியாளர்கள் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமையும். இதை 2 வாரத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்ய இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்காங்க. ராதா, நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி பெறும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. திட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.